4 நாளாக நல்லா தீபாவளிக்கு ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்கூல் இன்றைக்கி, அதனால் காலையில் 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நம்ம வந்து டெய்லி பார்க்க வேண்டிய வேலையை தொடங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு அடுப்பில் உலைய வச்சு விட்டு, ஒரு அடுப்பில் வந்து சுண்டலை வேக போட்டு விட்டு, ஒரு அடுப்பில் முட்டையை வேக போட்டு விட்டேன். சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலான்ட்டு 3 அடுப்புலையுமே வச்சு விட்டாச்சு. இப்போ வந்து சாப்பாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு, வடித்து விட்டுடலாம். நான் வந்து சுண்டல், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்புலேயே வச்சேன். சூப்பராக அதையுமே கூட்டி வச்சாச்சு, கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் வந்து முட்டையை இறக்கி வச்சுட்டு பாயாசம் காய்ச்சிக்கலான்ட்டு பாயாசத்துக்கு பாசிப்பருப்புலதையும் பாயாசம் போட போகிறேன். பாசிப்பருப்பும் சவ்வரிசியும் போட்டு நல்லா வேகுது. வெந்தோடனே கிஸ்மிஸ்ஸு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் கொஞ்சமாக இருந்துச்சு, அதையும் போட்டு இதில் வந்து நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிவேன் பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்கு தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வத்திருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோ வற்றினது போதும். சூப்பராக குழம்பு வச்சாச்சு. சோறு வடித்து எடுத்து வச்சாச்சு. அவிச்ச முட்டையை வந்து மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு போட்டு தாளித்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து தேங்காய் பாலை வந்து பாயாசத்தில் ஊற்றி அதுவுமே ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த பாயாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து பால் ஊற்றி நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால தான் தேங்காய் பால். இப்போ வந்து எல்லாமே வச்சு எடுத்து வச்சாச்சு. தம்பிக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துக்கலாம். சோறு போட்டு கொஞ்சம் வந்து மீன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதை வந்து இன்னும் வைக்க வேணாமேன்ட்டு அதை எடுத்து பொரித்து வச்சிட்டேன். அவிச்ச முட்டை சாப்பிட மாட்டேன், அதனால் இவனுக்கு மட்டும் ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நேரமாகவே எழுந்திரிச்சனால சூப்பராக எல்லா சாப்பாடுமே வச்சு எடுத்து வச்சாச்சு. பாத்திரமே விளக்கி எடுத்துட்டேன். நீ வந்து சாப்பிட விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறமா மற்ற வேலையை பார்த்து